விசக்தசித்தாஸ்வவிவல்லவீஷு ராதாமுகாம்போருகச்சஞ்சரீகः யோவஸ்ஸபாயாத் வசுதேவசூனுஹு. பகவான் கோபாலன் ராதையை மணந்ததான திவ்ய ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம் இது. பகவானுக்கு இன்றைய தினம் கல்யாணத்தை அஷ்டமீஷிகள் கல்யாணமாச்சு, ருக்மிணி கல்யாணமாச்சு, எல்லாத்தையும் எங்க பெரியவாள் இருந்து அந்த கல்யாணத்தை அமோகமா நடத்தி வச்சு விட்டா. அந்த ராதையை பால்யத்தில் மனமுகந்து செய்து கொண்ட கல்யாணம் கண்ணன். அதி பால்யத்தில் நடந்ததான ராதா விவாகம் தான் ரொம்ப பெரிது என்று புராணங்கள்லாம் கூறுகிறது. அந்த ராதையே எத்தனையோ ஸ்திரீகள் பகவான் இடத்துல அனன்ய பாவனையோடு கூட இருக்க, அந்த ராதையின் இடத்தில் மட்டும் பரம பிரேமியோடு கூட இருந்தானே வசுதேவ சூனுகும். அப்பேற்பட்ட வாசுதேவன் நம்மை காக்கட்டும் என்றார், லோகத்துக்கெல்லாம் நித்தியமங்கலத்தை அளிக்கட்டும் என்றார். எங்க ஐர்வாளுடைய கிரகத்துல ருக்மிணி கல்யாணம் எல்லாம் நடந்து ராதா கல்யாணம் பாக்கி இருக்க வேண்டாம் என்பதற்காக இந்த ஸ்லோகம் இப்போ உபஸ்திரியாச்சு, அதை மட்டும் சொன்னேன். இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் 7 நாளாக அமிர்ததாரியாய் வருஷித்து எங்க பார்த்தாலும் பாகவத பிரவாகம், அந்த அமிர்த பிரவாகமானது ஓடிக்கொண்டு இருக்கு. அதை செய்தவா மகனியாளான எங்க பெரியவாள் தான், என்னுடைய குருநாதாள் தான். இப்போது எல்லா ஜனங்களுக்கும் இந்த கிராமத்தில் உள்ளவா, இன்னும் பக்கத்தில் இருந்து வந்தவா, பந்து கிராமஸ்தர்கள் எல்லோருக்கும் போன வருஷம் நவாக சிரவணம் ஆச்சு, இந்த வருஷம் சப்தாகம். தியாகராஜ சுவாமி உற்சவம் இப்படி தை மாசத்துல வருதோ அதே பிரகாரம் இப்படி ஒரு உற்சவம் மகோத்சவம் கோனேராஜபுரத்துல இப்படி வரப்போறதுன்னு எல்லாருக்கும் தீர்மானம் ஆயிடுச்சு. எங்க பெரியவா பரம கருமையோட நான் அவளை கோடி நமஸ்காரம் பண்ணி நான் கேட்டுக்கொள்றது, வருஷத்துல ஒரு முறை இப்படி 10 நாள் இந்த கிராமத்துக்கு வந்து இருந்து பகவத் குணத்தை வருஷித்து எல்லாரும் ஆனந்த கடலில் மக்னாளாக ஆகும்படியாக அவள் கருணை செய்ய வேண்டும். இதைத்தான் நான் அவளிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆனால் அவளை பற்றி ரொம்ப சொல்லணும். பிரத்யட்சே குரவஸ்துத்யாக பரோட்சே மித்திரபாந்தவாக கர்மாந்தே தாசபிருத்தியாஸ்த நகதாச்சன புத்திரகாக என்று ஸ்ரீமத் ராமாயணம் கூறுகிறது. என்னுடைய ஆச்சாரியார் அவளை பற்றி நான் எவ்வளவோ சொல்லணும், அது வாசாம கோச்சரம், அதற்கெல்லாம் அவகாசம் இல்லாததான காலம் இது. இப்பொழுது பாகவதம் பூர்த்தியாச்சு, எல்லாரும் இந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கோம். மேலும் இந்த 7 நாளாக நமக்கு இந்த பிரவாகத்தை, அமிர்த பிரவாகத்தை அளித்த பிரம்மஸ்ரீ எங்க பெரியவாளுக்கு இப்பொழுது அந்த இந்த நடத்தி வைத்த மகனியாளான பரம தார்மிகர் எங்க ஐர்வாள் சுப்பிரமணியர்வாள், அவளுடைய ஒரு கிருதஜ்யத்தையை செய்ய வேண்டும். இதற்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்தா அது ஒரு பிரதியாக ஆகாது. அவள் செய்கிறதான அவளிடத்துல இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஒரு பக்தி தான் பெரிதான காரணம் இதற்கு. அந்த பக்தி ஒண்ணுக்கு கட்டுப்பட்டு தான் அவளும் இந்த இடத்துக்கு விடாமல் எத்தனையோ பேர் லோகத்துல அபேட்சிக்கிற இடத்துல எல்லாத்தையும் விட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாரம் தான் சமத்தை பாராமல் ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லியிருக்கா. இனிமேல் அந்த பாகவத சமாப்தியில அந்த கிரகஸ்தர் செய்ய வேண்டியதான லௌகிகமான காரியங்களும் பாகவத சிரவணத்துக்காக வந்த மகனியால் அவாவாளுடைய ஒரு நன்றியை செலுத்த வேண்டியதான ஒரு காரியம். பிற்பாடு அவள் சங்கிரகாத்தியாயம் சொல்லி பாகவதத்தினுடைய பலஸ்ருதியை சொல்லுவான். எல்லாரும் அதுவரையிலும் இருந்து கேட்க வேண்டும். இந்த தினம் கொஞ்சம் நாய் தான் 12 மணி ஆயிடுது, இருந்தாலும் நாளைக்கு 7 மணியிலேருந்தே தூங்கலாம், நாளைக்கு கதை இல்லை. அதனால இந்த சமத்தை பாராமல் இன்னொரு அரை மணி பாக்கி இருக்கணும். அப்படி இருந்து எல்லாவற்றையும் கேட்டு பகவானுடைய பிரசாதத்தை எல்லாரும் அடைந்து எல்லாரும் பகவானிடத்துல இப்ப ஏற்பட்ட எங்க பெரியவாள் 1000 வயசு இருந்து திட சரீரத்தோட லோகம் முழுக்க இப்படி பக்தி பிரவாகத்தை அவள் ஓட விடும்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும். அதைத்தான் எல்லாரையும் ரொம்ப நமஸ்கரித்து நான் பிரார்த்தித்துக் கொண்டு மேல் நடக்க வேண்டியதான காரியத்தை நடக்க முடியாதான் செய்து கொள்கிறேன்.